அந்த 20 ரூபாய் முக்தார் அலி மறக்க முடியாத எஸ்ஐஓ பாலர் வட்டத்து சிறுவன். குழந்தைகள் வெறுமையானவர்கள், எந்த சிந்தனையும் மனதில் உட்புகாதவர்கள், எதிர்கால தலைமுறையை வழிநடத்தி செல்லும் மாலுமிகள். இந்த இளம் வயது பாட்டிகளில் நற்சிந்தனைகள் என்னும் விதைகள் தெளித்து வளர்த்தெடுத்தால் மிக சிறந்த மனிதர்களாக அவர்கள் உருவெடுப்பார்கள். அத்தகைய அதி முக்கியமான ஒரு பணியை நான் தேர்வு செய்து பாலர் வட்டத்து சிறார் சிறுமிகளிடம் பணிபுரிந்து வந்தேன். வடசென்னை, சென்னை மாநகரின் மிகவும் பின்தங்கிய பகுதி. 90களில் ஆட்சியாளர்களால் இதுவரையிலும் புறக்கணிக்கப்பட்டு வரும் பகுதி. நிறுவனங்களின் செயல்பாடுகள் ஒட்டிதான் இங்கே வளர்ச்சி பணிகள் திட்டமிடப்படும். மக்களை முன்வைத்து ஒரு காலமும் அல்ல. அதனால் வடசென்னையில் வாழும் மிக எளிய குடும்பங்களை சேர்ந்த பிள்ளைகள்தான் பாலர் வட்டத்து குழந்தைகள். இவர்கள் கல்வி கற்பதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் எஸ்ஐஓ அமைப்பின் கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் மூலமாக செய்ய வேண்டி வந்தது. அத்தோடு அவர்களுக்கான ஒழுக்க பயிற்சியும் அளிக்க வேண்டிய கட்டாயம். இந்த சூழலில்தான் முக்தார் அலி என்னும் அந்த முத்து வார்த்தெடுக்கப்பட்டது. சரியாக சொல்ல வேண்டுமென்றால் 1994ஆம் ஆண்டு அது. குழந்தைகளுக்கான உலக கல்வி, மார்க்க கல்வி, நற்பணிகளுக்கான அழைப்பு என்று தீவிரமாக செயல்பட்டு வந்த நேரத்தில்தான் முக்தார் அலி ஒரு நாள் வீடு தேடி வந்தான். இக்வான் என்பது சகோதரன் என்று பொருள்படும் சொல். ஆதலால் ஆண், பெண் மற்றும் குழந்தைகள் உட்பட இந்த பெயராலேயே என்னை விழிப்பது வழக்கம். இக்வான், இது எனது சேமிப்பு பணம். அழைப்பியல் பணிகளுக்காக செலவழிங்க. இது கூட கொஞ்சம் பணம் போட்டு நோட்டீஸ் அடிங்க. 100 200 அந்த நோட்டீஸை என்னிடம் கொடுங்க. நான் வீடு வீடாக போய் கொடுக்கிறேன். நாம் செய்கிற இந்த நல்ல பணி எல்லா இடத்துலையும் பரவட்டும் என்றார். ஒரு உணர்ச்சி பூர்வமான நிகழ்வு இது. நீங்கள் இதை எப்படி உணர்கிறீர்களோ எனக்கு தெரியவில்லை. தீமையில் சிக்கி கொண்டிருக்கும் சமூகத்தை மீட்டெடுக்க அந்த சின்ன தளிர் தனது சில நாள் சேமிப்பை திரட்டி வந்து தந்திருந்தது. அறப்பணிகள் செய்ய தூண்டியது. ஒரு அசாதாரணமான செயலாக தான் எனக்கு பட்டது. முக்தாரை கட்டி அணைத்து உச்சி தழுவி வாழ்த்தி அனுப்பி வைத்தேன். அப்போது நான் நிஜங்களின் நினைவுகள் என்னும் தலைப்பில் சின்ன கோயில் என்னும் புனைப்பெயரில் சமரசம் பத்திரிகையில் எழுதி வந்தேன். முக்தார் அலியின் அந்த 20 ரூபாய் ஒரு கவிதையை எழுத வைத்தது. 1/15 ஆகஸ்ட் 1994 சமரசம் இதழில் வெளியான அந்த கவிதை இதோ. 20 ரூபாய். அது 20 ரூபாய். அரசு அச்சடித்த 20 ரூபாய். அப்படி என்னங்க இருக்கு அதில்? இப்படி உத்து பார்க்குறீங்க. என் மனைவியின் குரல். அதிசயம் ஒன்றும் இல்லைதான், அற்புதமும் இல்லைதான். ஆனாலும் நான் அதை உற்று பார்க்கிறேன். அது 20 ரூபாய். கொடுத்தது இளம் தளிர்கரங்கள். அது பாக்கெட் மணி, ஒரு ஐஸ்கிரீம், ஒரு கலர், சில பர்பிகள், சில மிட்டாய்கள். ஜீரணத்திருக்க வேண்டிய 20 ரூபாய். எண்ணங்களின் முதிர்ச்சி, சிந்தனையின் தெளிவு, மன இச்சைக்கு கடிவாளம் ஜனித்தது 20 ரூபாய். வேர்த்து விறுவிறுக்க, மேலும் கீழும் மூச்சிறைக்க, கடும் வெயிலிலும் சுறுசுறுப்பாய் அவன் ஓடி வந்தான். அண்ணே, இதை அழைப்பு பணிக்கு பயன்படுத்தணும். இறை நெறியை தவறவிட்ட என் அருமை சகோதரரை காக்கணும். நிறைய நோட்டீஸ் அடிங்க. 100 200 என்னிடம் கொடுங்க. இறைமறையின் போதனைகள், திருநபியின் வாக்குகள்
சேர்த்திடுவேன் மக்களிடம். நினைவிருக்கட்டும், இது அழைப்பு பணிக்கு மட்டுமே. சிறுவனா அவன், சிந்தனையின் சிற்பி. சுடும் நரக நெருப்பிலிருந்து தன் சகோதரரை காத்திட துடிக்கும் கருணையின் தாயல்லவா அவன். அது 20 ரூபாய். நான் ஒற்று பார்க்கிறேன், நெஞ்சில் நிழலாலும் ஒரு நினைவோடு. அது போர்க்கால அறிவிப்பு. இறைப்பாதையில் கொடுப்பீர் செல்வத்தை, மறைநபியின் கட்டளை. மதீனத்து மக்கள் குவித்தனர் குன்றன பொற்குவியலை. வீட்டையே துடைத்தெடுத்தனர் சிலர் என்றால், பாதி செல்வம் இதோ அனலே. பலர் கொண்டு வந்து கொட்டினர் திருநபியின் காலடியில். ஆடவருக்கு சளைத்தவர் பெண்டிர். அழகு நங்கையரின் விலை மதிப்புமிக்க ஆபரணங்கள் கரண்டு விழுந்தன நிதி குவியலில். இறைவழியில் போரிட நிதி தாரீர். மாணவியின் வார்த்தைகளின் ரீங்காரம் உறவை கெடுத்தது, உறக்கத்தை தடுத்தது நபித்தோழர் ஒருவருக்கு. உண்ணவும் மனமின்றி அலை கழித்தது. போர் நிதிக்கு என் பங்கில்லையே, ஐயோ என்ன செய்வேன். அலை கழித்தது. திட்டம் ஒன்று பட்டென்று உதித்தது. யூதர் ஒருவர் தோட்டத்தில் இரவெல்லாம் நீரிறைக்க கிடைத்ததோ 2 கை பேரித்தம் கனிகள். அண்ணலே இதோ என்னாலான நிதி. தோழர் நீட்டிய கரங்களில் பேரித்தம் கனிகள். நிலைமைகளின் உண்மையை சீராக அறிந்திட வேறு யாருண்டு அண்ணல் நபியைப் போல. ஏறிட்ட கண்களில் நிறைந்திட்ட நீர்த்துளி பீரிட காத்திருக்க, உழைத்து சிவந்த கரங்களில் இருந்து காய்த்து சிவந்த கனிகள் கொடுத்து சிவந்த கரங்களில் உருண்டு வந்து விழுந்தன. பொற்குவிலின் மீது பரப்பப்பட்ட பேரித்தம் கனிகள் குன்றின் சிகரமாய் உயர்ந்த உழைப்பால், தூய உணர்வால், அதன் துடிப்பால் சுடர்விட்டு நின்றன. இதயம் நெகிழ இறை தூதர் கூறினார், தோழரே எனதருமை தோழரே, தோழரே எனதருமை தோழரே, நிதி குவியலில் அனைத்தையும் விட சிறந்தவை இவையாம். அது 20 ரூபாய். அரசு அச்சடித்த 20 ரூபாய். அதில் அதிசயம் ஒன்றுமில்லை, அற்புதமும் ஏதுமில்லை. இருப்பினும் பார்க்கிறேன் திரும்ப. வரலாற்றின் காலங்கள் வீணாய் கரைந்திடவில்லை. இதோ எழுந்தன மீண்டும் நிஜமாய், இதமாய், உணர்வின் நாதமாய், துடிப்பின் உருவாய். அது 20 ரூபாய். வரலாற்றை நிஜப்படுத்த வந்த 20 ரூபாய்.